ஹலோ பார்ட்னர்ஸ், நம்ம வாரன் பஃபெட் ஆப்பிளில் ஷேர்ஸை விற்றது தான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அவர் ஏன் ஆப்பிளோட ஷேர்ஸை விற்றார் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தா லாஸ்ட் 4 இயர்ஸாக ஆப்பிளோட ரெவன்யூ கண்டினியூஸாக கம்மியாகிட்டு இருக்கு. இது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ரீசனாக பார்க்கப்படுது இந்த ஷேர்ஸை விற்றதுக்கு. சரி, பின்னால் திரும்பி பார்ப்போமேனு பார்த்தா சைனாவில் இவங்களோட சேல்ஸ் கண்டினியூஸாக கம்மியாகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்ப 6% கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டரோட ஸ்ட்ராட்டஜியை கம்மி ப்ரைஸுக்கு வாங்கி அதிக ப்ரைஸுக்கு விற்கிறது தான். அதனால தான் இவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளில் எல்லா ஷேர்ஸையும் இவங்க விற்றுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் 2014 இப்போ வரைக்கும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணதோட வேல்யூ 40 மில்லியன். அது கிட்டத்தட்ட 800% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதில் 50% ஷேரை விற்றுருக்காங்க. மீதி இருக்கிற ஷேரோட வேல்யூவே 84.2 பில்லியன். இப்போ இந்த ஷேர் 212 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம்.